அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைல்டிஷ் பிஹேவியர். அது என்ன சைல்டிஷ் பிஹேவியர் அப்படின்னா, சைல்டிஷ் பிஹேவியர் ரிசம்பிளிங் தேட் ஆஃப் அ சைல்டு, சில்லி அண்ட் இம்மெச்சூர் பிஹேவியர். அதாவது குழந்தைத்தனமான மனப்பாங்கு அல்லது முதிர்ச்சியற்ற ஒரு மனப்பாங்கு அல்லது நடத்தை. இதுதான் நம்ம சைல்டிஷ் பிஹேவியர். இப்போது ஒரு மூளையில் இரத்த கசிவுக்கு அப்புறம் இல்லை பேரலைசிஸ்க்கு அப்புறம் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு குழந்தை போன்று நடந்து கொண்டால் அதுக்கு பெரெட்டா கார்ப் ஒற்றை மருந்து, சைல்டிஷ் பிஹேவியர் இன் அப்போப்ளெக்ஸி. அடுத்து சப்ரூபிக் பார்த்தீங்கன்னா, சைல்டிஷ் பிஹேவியர் பட் பாடி க்ரோஸ். அவங்கள பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, பட் அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும், கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க. இதுக்கு புஃபோரானா ஒற்றை மருந்து. அடுத்து சைல்டிஷ் பிஹேவியர் ஆஃப்டர் டெலிவரி பார்ச்சுரேஷன். குழந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குழந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறது, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கும். இதுக்கு எபிஸ்மெலிஃபிகா ஒற்றை மருந்து. அதே மாதிரி சைல்டிஷ் பிஹேவியர் ஜம்ப் அவுட் ஆஃப் பெட். அவங்களுக்கு குழந்தைத்தனமான ஒரு நடத்தையோட படுக்கையிலிருந்து அப்படியே துள்ளி குதித்து எந்திரிச்சாங்கன்னா அதுக்கு சிக்குட்டா ஒற்றை மருந்து. சைல்டிஷ் பிஹேவியர் இன் ஓல்டு பீப்புள். வயதானவர்கள் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டால் அதுக்கு பெரெட்டா கார்ப் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து சைல்டிஷ் பிஹேவியர் இன் சேட்னஸ். ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அந்த சமயத்தில் குழந்தைத்தனமாக நடந்துப்பாங்க. இதுக்கு காலிபுரமேட்டம் ஒற்றை மருந்து. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் சைல்டிஷ் பிஹேவியர் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன். சில்ட்ரன்னா குழந்தைகள். இதில் சப்ரூப்ரிக் தான் ரொம்ப முக்கியமானது. அவர்சன் டு சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மருந்துகள் ஆக்னஸ் கேஸ்டஸ், அஸ்டீரியா, சாக்லேட் ரொம்ப முக்கியமான மார்க்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரஃபானஸ் அண்ட் செப்பியா. இந்த சாக்லேட்டுக்கு பார்த்திங்கன்னா டெலியூஷன் ஹீஸ் ஹெஜ்காக்குன்னு இருப்பாங்க. அதாவது தன் முள்ளம்பற்றியை போன்ற நினைத்தல், தன்னுடைய சொந்த குழந்தைக்கு எதிராகவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ரூப்ரிக் பாருங்கள், அவர்சன் டு ஹர் ஓன் சில்ட்ரன். இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். என்னென்ன மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா குளுனாயனம், லைக்கோபோடியம், நக்ஸ்வாமிகா, பாஸ்பரஸ், பிளாட்டினா, ரஃபானஸ், செப்பியா அண்ட் வெரேட்ரமால்டோ. தன்னுடைய சொந்த குழந்தையின் மீதான வெறுப்பு. அடுத்து அதிலும் குறிப்பாக அவர்சன் டு ஹர் ஓன் டாட்டர் இன் விமன். பெண்களுக்கு தன்னுடைய பெண் குழந்தையை பிடிக்காத தன்மை. இதுக்கு ரஃபானஸ் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து சில்ட்ரன் கவரிங் த ஃபேஸ் வித் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் லுக் த்ரூ தேர் ஃபிங்கர்ஸ். அதாவது சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு தயக்கத்தோட கண்ணை மூடிட்டு கண்ணு ஓட்ட வழியாக, அந்த விரல் ஓட்ட வழியாக நம்மளை பார்ப்பாங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓபியில் ஒரு க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் ஒரு பாப்பாவுக்கு அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருக்கும். நல்லா அலோபதி மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டாங்க, எதுவும் கேட்கல. அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் ஆஸ்கல்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெத்துனா வரமாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டுகிட்டே அந்த பொண்ணு பாப்பா நோட்டம் போடுறேன். நோட்டம் விடும்போது தான் பார்த்திங்கன்னா அது தன்னுடைய கையை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத அந்த விரல் இடுக்கில் மூலமாக பார்த்துட்டே இருந்தது. இதுக்கு பெரெட்டா கார்ப் ஒற்றை மருந்து. அவங்களுடைய மற்ற சிம்டம்ஸும் பெரெட்டா கார்ப் ஒத்து போச்சு. பெரெட்டா கார்ப் கொடுத்ததுக்கப்புறம் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் அவ்வளோ அழகாக அந்த குழந்தை படிக்காமல் கூட இருந்தது, அது படிப்பும் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ த எக்ஸாக்ட் மென்டல் ரூப்ரிக் நம்ம பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து சைல்டு டிசையர் டு பீட் சில்ட்ரன். குழந்தைகளை அடிக்கணும் அப்படின்ற விருப்பம், அதுக்கு செலடோனியம் ஒற்றை மருந்து. சில்ட்ரன் ஃப்ளைஸ் ஃப்ரம் தேர் ஓன் சில்ட்ரன். சில பேர் பார்த்துருப்போம் இல்லையா, வீட்டில் கூட உங்கள்கிட்ட படுத்து பாடுபடுறதுக்கு எங்கேயாவது பிச்சுக்கிட்டு ஓடிலாம் போல தோணுது அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு லைக்கோபோடியம் ஒற்றை மருந்து. சில்ட்ரன் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஹீஸ் ஓன் சில்ட்ரன்.
அடுத்து மிக முக்கியமாக நான் அடிக்கடி பயன்படுத்துகிற அல்லது நான் ரொம்ப யதார்த்தமாக நம்ம கிளினிக்கில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூப்ரிக். சில பேர் குழந்தைங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்ச்ஃபுல், தே ஆர் ஆன் த லுக் அவுட் ஃபார் த எவ்ரி ஜெஸ்டர். நம்ம என்ன பண்ணுறோம், எந்த புக்கு ரெஃபர் பண்ணுறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த குழந்தைங்க அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து. பெரியவர்களுக்கும் இது பொருந்தும். பட் இந்த ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வாட்ச்ஃபுல், தே ஆர் ஆன் த லுக் அவுட் ஃபார் த எவ்ரி ஜெஸ்டர். சரிங்களா? இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து. ஓகேங்களா? ரைட். அடுத்த ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா கிளார்வாயன்ஸ். அது என்ன கிளார்வாயன்ஸ் கேட்டிங்கன்னா, கேரக்டர் ஆஃப் ப்ரிடிக்ட்ஸ் த ஃபியூச்சர் கரெக்ட்லி. முன்கணித்தல், மிகச்சரியாக பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களில் எல்லளவும் மாறாமல் கணிக்கக்கூடிய திறன். நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா நாஸ்டர்டாம் அப்படின்ற ஒரு நபரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி நடக்கிறத கூட ரொம்ப அழகாக முன்கணிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட வர பேஷண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி இதோட சொல்லுவாங்க, சார் நான் யாரையாவது மனசில் நினச்சி அவனை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா அவன் கண்டிப்பாக அவன் நாசமாக போயிடுவான் சார். நான் இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை கிடையாது, நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஆம்ப்ராக்ரேசியா, அக்கோனேட், அனகார்டியம், குரோட்டாலஸ் காஸ்காவிலா, லாக்கசிஸ், பாஸ்பரஸ், லைசீனம், மெடோரினம், நக்ஸ்மோஸ்கட்டா, ஓபியம், பெரெட்ரம், பெரைடு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் ரெமடி, அனிமல் ரெமடிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளார்வாயன்ஸில் வரும். இது கிராஸ் ரூபரிக் பார்த்திங்கன்னா ப்ராஃபஸிங், ப்ராஃபட்டிக் விஷனரி அப்படின்றது இதனுடைய கிராஸ் ரூபரிக். கிளார்வாயன்ஸ் மிட்நைட், அதுக்கு வந்து கெனாபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து. டாக்டர் ராஜன் சங்கரன் அவருடைய ஹிஸ்ட்ரியில் ஒன்று எழுதியிருப்பார். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய அப்பாவுக்கு எப்போல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதோ அப்போல்லாம் இந்த நபருக்கு, அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போயிடும், அப்பாவுக்கு ஏதோ முடியலை போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக 1 ஹவரில் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடும், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் வந்துருச்சு. இவர் சொல்லி கரெக்டாக ஒன்று, இதை அவரே வாட்ச் பண்ணியிருக்காரு, ராஜன் சங்கரனே டைரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பாஸ்பரஸ், அவருடைய மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் சேர்த்து பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. முந்தா நாள் என்னோடய கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவர் மற்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அவருக்கு வந்து அது பண்ணிவிட்டு ஸ்ட்ரமோனியம் கொடுத்தேன். அது ஸ்ட்ரமோனியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் அந்த கேஸ் டேக்கிங்கில் முக்கியமாக சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற அந்த ஃபியர் ஆஃப் டார்க்கு, ஃபியர் ஆஃப் டெத்து எல்லாமே ஸ்ட்ரமோனியத்தை கவர் பண்ணாலும், சார் எனக்கு கொட்டாவி வரும்போதெல்லாம் எனக்கு வந்து என் மனசில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுரும் சார், ஏதோ தவறு நடக்க போகுதுன்னு. அப்படி எப்படி கொட்டாய் வந்து எனக்கு வந்து அப்படி உடம்பு டயர்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டெத்து எங்கள் ரிலேஷனில் நடந்துடும். கடந்த 15 நாளில் அந்த மாதிரி 5 முறை நிகழ்ந்திருக்கு, 5 சாவு நடந்துருச்சு. இப்போ எனக்கு நானும் செத்துருவோன்னு பயம் வந்துடுச்சு அப்படின்ட்டாங்க. இதுக்கு பேர் தான் கிளார்வாயன்ஸ். நான் ஸ்ட்ரமோனியம் வந்து கிளார்வாயன்ஸில் இருக்கான்னு பார்த்தேன், ஸ்ட்ரமோனியம் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக பின்னாடி நடக்கக்கூடிய இதை கரெக்டாக சொன்னாங்க. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இவராக சொல்கிறாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ரூப்ரிக் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் சிமிலிமம் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கிளைம்ப். அதனால் கிளைம்னா தாவுதல் அல்லது துள்ளி குதித்தல். ஜம்பிங் தான் துள்ளி குதித்தல் வரும், கிளைம்னா தாவுதல். கிளைம் டிசேட்டிவ், இது என்ன மருந்து கொடுத்துருக்காங்கன்னா பெல்லடோனா, ஹெலிபோரஸ், ஹயாஸ்கேமஸ், ஸ்டானமெட்டாலிக்கம் அண்ட் சிக்குட்டா. அடுத்து கன்வல்சன் பிஃபோர் டிசைட் டு கிளைம் வால்ஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்குட்டா வெரோசா. இசிவுக்கு முன்னாடி சுவரேறி குதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அடுத்து கிளைம் அவுட் ஆஃப் விண்டோ அண்ட் கோ டு ரிவர். ஜன்னல் வழியாக தப்பிச்சு ரிவருக்கு போகணும், ஆற்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹெலிபோரஸ் ஒற்றை மருந்து. இது நான் பயன்படுத்தினது கிடையாது. இந்த இது மாதிரி கிளைம்பை மட்டும் வச்சு நான் பயன்படுத்தினது கிடையாது. ஸோ மற்றபடி மற்ற எல்லா ரூப்ரிக்குமே நான் ப்ராக்டிக்கலாக நிறையா பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிளார்வாயன்ஸ் பயன்படுத்தியோ அல்லது சில்ட்ரன் பயன்படுத்தியோ அல்லது இந்த கிளைம் பயன்படுத்தியோ அல்லது இந்த சைல்டிஷ் பிஹேவியர் பயன்படுத்தியோ நீங்கள் ஏதாவது கேசஸ் பார்த்துருந்தீங்க இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றி.